அமைப்பு செயலாளர் மரியாதைக்கு திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அருமச்சவர் வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, முன்னாள் எம்பி எம்எல்ஏ அண்ணன் திரு காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு கே பழனி அவர்களே, பொறுப்பாளர் திரு மோகன் அவர்களே, கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு யு ஜெகதீசன் அவர்களே, பாமக மாவட்ட செயலர் திரு பி மகேஷ்குமார் அவர்களே, பாமக மாவட்ட செயலர் கிழக்கு ஹரிகிருஷ்ணன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் திரு வேலியூர் எம் தனசேகரன் அவர்களே, மாவட்ட செயலர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக திரு ஏ சதீஷ்குமார் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட செயலர் திரு எஸ்பிசி தனசேகரன் அவர்களே, மாவட்ட செயலர் திரு பரணி பி மாரி அவர்களே, திரு டி தரணிதரன் அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட செயலர் திரு ப ராஜேந்திரன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலர் வி கே பொன்மொழி அவர்களே, தமமுக காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் திரு இ மதன்குமார் அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்க வைக்கின்ற தலைவர்களே, நிர்வாகிகளே, வாரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, நெசவாளர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி இந்த காஞ்சிபுரம் நகரமே அதிருது. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில் பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள் அவருடைய ஆரவாரம் எழுச்சி, அவருடைய முகத்தில் இருக்கின்ற பிரகாசமான ஒளி நடைபெற்ற தேர்தலில் எங்களுடைய அண்ணா திமுக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். காஞ்சிபுரம் அண்ணா திமுக கோட்டை. பேரறிஞர் அவர்கள் பிறந்த மண், பேரறிஞர் அண்ணா பிறந்த மண். இந்த பூமியில் இருப்பதே ஒரு பாக்கியம். அப்பேற்பட்ட மகான் அவருடைய பெயரிலே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற கட்சியை தொடங்கினார். பேர் அண்ணாவுடைய உருவத்தை கொடியிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அண்ணாவுக்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னென்ன கனவை கண்டாரோ அதையெல்லாம் நனவாக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த தலைவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சியை திரு கருணாநிதி குடும்ப முன்னேற்ற கழகம் மாத்திட்டார். பேர் அண்ணா அவர்கள் தொடங்கப்பட்ட திமுக கட்சியை திரு கருணாநிதியினுடைய முன்னேற்ற கழகம் என்று இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. இது இப்ப இருக்கிற திமுக கட்சி அல்ல, திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. உண்மைதானே? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது. பேரறிஞர் அவர்கள் என்ன நோக்கத்திற்கு திமுகவை தொடங்கினாரோ அந்த நோக்கம் இன்றைக்கு சிதைந்து விட்டது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் திமுக சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திமுக என்று சொன்னால் அது திரு கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம். திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின் குடும்பம்னா திமுக.
அது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. ஆனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவை நம்முடைய இருவரும் தலைவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நாம் எல்லோரும் இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்கி கொண்டிருக்கின்றோம். நனவாக்கிட்டு இருக்கோம்ல. ஆகவே இன்றைக்கு இந்த இயக்கத்தை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிட்ட பொழுது அனைத்து மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும், அடிப்படைகள் முழுமையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும், அதிலே நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல சுகாதாரம் கிடைக்க வேண்டும், நல்ல உணவு கிடைக்க வேண்டும், நல்ல தங்குவதற்கு நல்ல இருப்பிடம் வீடு கிடைக்க வேண்டும், நல்ல உடுக்க உடை வேண்டும், நீர் மேலாண்மை வேளாண்மை சிறக்க வேண்டும். இப்படி பல கனவுகளை கண்டார் பேரர் அண்ணா அவர்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் நம்முடைய இருவரும் தலைவர்கள் அவருடைய கொள்கையை பின்பற்றி தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம், மாண்புக அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனைகள் நாம் சந்திச்சோம்ல. கொஞ்சம் நஞ்சமா நமக்கு இடையூறு செஞ்சாங்க. இந்த கருணாநிதி குடும்பம் திமுக மட்டுமல்ல, அண்ணா திமுகவில் நுழைஞ்சுக்கிட்டு எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி பார்த்தாங்க. முடிஞ்சுதா? பல பி டீமை உருவாக்கி இன்றைக்கு பெரும்பான்மை அம்மா மறைவுக்கு பிறகு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தில் நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு ஆணை பிறப்பித்து, சட்டப்பேரவை தலைவர் என்னிடத்தில் நீங்கள் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று பணித்த காரணத்தினால தேதி குறிக்கப்பட்டு சட்டமன்றம் கூட்டப்பட்டு அப்பொழுது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரோடு அவருடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்த ரகல எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. சட்டமன்ற மாமன்றம். இன்றைக்கு சட்டமன்றம்னா சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு 8 கோடி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற இடம் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை தலைவரை அதனுடைய புனிதமான நாற்காலியில் இருந்து கீழே தள்ளி கீழே இறக்கி அவருடைய மேஜையை உடைத்து அவருடைய மைக்கை உடைத்து பிறகு என்னுடைய டேபிள் ஏறி திமுக எம்எல்ஏ டான்ஸ் ஆடுறாங்க. எங்க இதுக்கு எம்எல்ஏக்கு நாங்கள் வெளியலாம். எவ்வளவு மோசம், அதையும் பொறுத்துக்கிட்டோம். கடைசியில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலினால பொறுத்துக்க முடியல. பிறகு ஸ்டாலின் சட்டை கிழித்துட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை உங்களால் தாக்கு பிடிக்க முடியல, பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுதே தாக்கு பிடிக்க முடியல. இப்போ திரு ஸ்டாலின் அப்பா உதயநிதி மகன் 2 பேர் வந்திருக்கிறீங்க. இந்த தேர்தலில் மக்கள் கொடுக்கின்ற முடிவு மிகப்பெரிய முடிவாக இருக்கும். அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் 210 பேர் வெற்றி பெறுவார்கள். அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது வீதியில அப்பாவும் மகனை எப்படி போவாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி கொஞ்சம் நஞ்சமா. அதுக்கு பிறகு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பிடிச்சு இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் எனக்கு எதிர்த்து ஓட்டு போட்டார். என் கண் முன்னே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரவென்றும் பகலென்றும் பாராம ஊர் ஊரா ரத்தத்தை விரைவியா சிந்தி தனக்கு ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாம அம்மா தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து அண்ணா திமுக ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சிக்கு துரோகம் விளைவித்து
எட்டப்பரா இருந்து ஒருவர் எதிரிலோடு சேர்ந்து நமக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை கூட நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, வேண்டாம் ஒன்னா இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒன்னா இணைத்து இந்த இயக்கத்திற்கே ஒருங்கிணைப்பாளர் ஆக்கணும். இயக்கத்திற்கே தலைமை பொறுப்பு கொடுத்தோம், துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தா கொடுத்தோம், அற்புதமான இலாக்கா கொடுத்தோம். அதற்கு பிறகு எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சாங்க. நாடா 2021 சட்டமன்ற பொது தேர்தல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய ஆட்சியை அமைப்பதற்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. தென் மாவட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுகவுக்கு பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. காட்டிட்டாங்கல்ல, பூனைக்குட்டி வெளியில் வந்துடுது. பூனைக்குட்டி உண்மையான முகம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறார்? கேவலம் இல்ல, ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்து தலைமை தாங்கி இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து இவருக்கு அடையாளத்தை கொடுத்து, முதலமைச்சர் என்ற அடையாளத்தை அம்மா கொடுத்து, இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடையாளத்தை கொடுத்த பிறகு இது கூட இவ்வளவு பெரிய பதவி கொடுத்த பிறகு அந்த மனிதனுக்கு ஆசை அடங்கல. எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு? தீய சக்தி திமுக சேர்ந்துட்டான். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சியில போய் சேர்ந்திருக்கிற வெக்கம் மானம் இல்ல. நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். சிந்திச்சு பாருங்க. நான் 1974 இந்த இயக்கத்தில் இணைஞ்சேன். தொடர்ந்து நான் 10 முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். 7 முறை சட்டமன்ற தொகுதி, 3 முறை நாடாளுமன்ற தொகுதி. 2001ஆம் ஆண்டு என்னுடைய சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சிக்கு வேணும்னு கேட்டாங்க. அம்மா எனக்கு வேற தொகுதி மாத்தி கொடுத்தாங்க. இல்லம்மா, நான் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தான் நிற்பேன். ஏன்னா சேவல்லையே நான் வெற்றி பெற்றுவேன். 1989 சேவல் வெற்றி பெற்றுவேன். மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் மற்ற தொகுதியில் போய் நின்னா அவ்வளவு சரியா இருக்காதம்மா. எனக்கு வாய்ப்பு இருந்தா கொடுங்க, வாய்ப்பு இல்லை என்றாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன். 2001ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி வெற்றி பெற செய்தேன். அம்மா அப்படி எல்லா தலைவரும் அழைத்து சொன்னாங்க. நான் எடப்பாடி பழனிசாமி சொன்னேன், பக்கத்து தொகுதியில் போய் நில்லுங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. நான் வாய்ப்புக்காக பார்க்கல, தலைமைக்கு கட்டுப்பட்டவன். பதவிக்காக நாங்கள் வெல்லம்மா. இந்த கட்சி எப்படி உடம்புல உயிர் இருக்குதோ அதுபோல கட்சியை உயிரா நினைக்கிறவன். அடுத்தது 2004ஆம் ஆண்டு எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக கொடுத்தாங்க. என்னுடைய நடவடிக்கை பார்த்து எனக்கு அம்மா சொன்னாங்க, நான் வைத்த பதவி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக அடையாளம் காட்டப்பட்டார். அந்த பதவியை உங்களுக்கு தரேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தார். அப்படி கட்சிக்காக உழைத்தவர்கள் நாங்கள், கட்சிக்காக பாடுபட்டவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தோம். அதனால தான் உங்களை போலிக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் எனக்கு இந்த உயர்தலை கொடுத்திருக்கிறீங்க. உண்மை எப்பொழுதும் உறங்காது, உண்மை எப்பொழுதும் வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதன்மை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும். இன்றைக்கு இந்த இயக்கத்தை எவ்வளவு பேர் முயற்சி செய்தார்கள், எவ்வளவு வழக்குகளை போட்டார்கள், எவ்வளவு பிரச்சனையை தூண்டிவிட்டு பார்த்தார்கள். அத்தனையும் இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள்
அத்தனை பேர் துணையோடு தவிடுபடி ஆக்கினோம். அண்ணா திமுக என்ன ஒரு சிறப்பான இயக்கம் என்று பெயர் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, பத்திரிகையில் என்னன்னா எழுதுனாங்க, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, சீட்டை அள்ளி கொடுத்துருவாரு, உங்களை எல்லாம் ஏமாற்றிடுவாருன்னு ஒரு பொய்யான தகவலை அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆனா திமுகவும் காங்கிரஸ் 20 நாட்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு நாள் 2 நாள்ல 20 நாட்கள் போராட்டம். திமுக காரர் காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ்காரர் திமுக பத்தி பேசுறாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பேசி பேசி பத்திரிகையிலையும் ஊடகத்தில் இந்த செய்தி தான். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக இருந்து விலகி விடுவோம் என்ற நிலைக்கு கூட பத்திரிகை செய்தி வந்தது. அண்ணா திமுக அப்படி இல்ல. நாம நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டது. மகிழ்ச்சியோட நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை இடம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை இடம். 2 மணி நேரத்தில் நிருபர்களை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எதிரிகள் மூக்கு மேல் வைக்கின்ற எதிரிகள் கூட, எதிர்கட்சி கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைச்சோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுக அப்படியே இருக்குது. அழுது கொண்டே சிரிக்கிறாங்க. இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய மூத்த தலைவர் ஒருவர் போய் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றாரு, அழுது கொண்டே சிரிக்கிறார். அழுது கொண்டே. அப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. அவங்க யாராவது மனசார கூட்டணியில் இடம் பெற்றாங்களா? இன்றைக்கு இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருந்தாங்க. எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருந்தாங்க. நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்க மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னா தான் உங்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கும். நான் சொல்லுவதில் கேட்கல. 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. திமுக அரசுக்கு 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. விளைவு என்ன? போன 2021ஆம் ஆண்டு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு கம்யூனிஸ்டுக்கு. அதுதான் திமுக. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தாங்கி பிடித்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்த பரிசு ஒரு இடம் குறைவு. பிறகு திருமாவளவன், நான் என்ன செய்யறது, அவர் புலம்புறாரு, கட்சியை உடைச்சிருவாங்க, இல்லாட்டி கட்சியை உடைத்து விடுவார்கள். அவர் என்ன சொன்னா, என்னென்னமோ எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை இறுதியில் அறிவிச்ச காலத்தினாலதான் தகுந்த வேட்பாளரை நிறுத்த முடியல. இன்னொன்று, காட்டு மன்னார் கோயில்ல ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அவர் என்னங்கிறாரு, நான் காங்கிரஸ் கட்சிக்காரங்கிறார். யாரு? இன்னைக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கிறார். இப்படியெல்லாம் குழப்பம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில நிலவி கொண்டிருக்குது. அண்ணா திமுக அப்படி அல்ல, ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. நாம கூட்டணி அமைச்சோம். அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. 2ஆம் நாள் 2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம். 2 நாள் கழிச்சு 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த தேர்தலில். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்போம் நம்பர் 1. அப்படி எல்லாவற்றிலையுமே உன்னிப்பாக கவனித்து நிதானமாக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள், தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அதன் அடிப்படையில் அதிமுக
பிரம்மாண்டமாக இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். இன்னொரு மனுஷன் பேசுறார், யாரு? உதயநிதி பேசுறார். நீங்க கத்துறீங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. திரு உதயநிதி அவர்களே, இப்ப இங்க கத்துறதெல்லாம் கொஞ்சம் தொலைக்காட்சி மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. திரு உதயநிதி அவர்களே, நான் எந்த இடத்துலையும் உங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லல, எந்த இடத்துலையும் பெயரை குறிப்பிட்டு சொல்லல. நீங்க வேணாலும், நான் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். எந்த இடத்திலேயாவது உங்கள் பெயரை உச்சரித்தனா அதுல என்ன சொன்னேன்? பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பண்ண, பால்டால் குடித்தவங்களா பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நாம ஏதாவது பெயர் சொன்னோமா? அப்புறம் ஏப்பா என்னை பத்தி பேசுற? நான் ஏதாவது பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருந்தா நீங்க பேசுவது சரி. நான் யாருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா எங்க அப்பா குதிரைக்குள்ளின்னு தெரிவிச்சிட்டார், அவரே போட்டு உடைச்சிட்டார். இப்ப என் மீது சொல்லிட்டு இருக்கார் பால்டால் பழனிசாமின்னு. சரி, அந்த பேர்ல தான் நீ குடிச்சிருப்பியணுமோ? அந்த பேர் எங்களுக்கு தெரியல, என்ன என்ன பிராண்டுன்னு நமக்கு தெரியாது, தெரியுமா? திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தால் நாங்கள் ஆமோதிப்போம். அரசியல் நீதியாக நீங்கள் பேசினால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும். அப்புறம் உரிமை தொகையை நாம நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? நாம உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? திரு உதயநிதி அவர்களே, உங்க அப்பாவுக்கு தான் படிக்க தெரியல, உங்க அப்பா தான் முதலமைச்சர், நீயாவது கொஞ்சம் படிச்சு பாரு. 2021ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கை, உங்க தேர்தல் அறிக்கை வெளியிடத்திற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை 2021 நாங்கள் வெளியிட்டோம். அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். குலவிளக்கு திட்டம் என்ற ஒரு பெயரை சூட்டி அதுல குடும்ப அட்டையிட்ட குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கை 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை. அதுல மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. நாங்கள் உங்களை பத்தி, உங்க தேர்தல் அறிக்கையை பத்தி, உங்க தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு நாங்க வெளியிடல, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சா நீங்க வெளி. என்ன திரு ஸ்டாலின் வந்த உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாரா? 28 மாசம் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவரான இருந்தேன். என்னுடைய இருக்க சக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்பொழுது 1000 ரூபாய் கொடுப்பீங்க? 2 வருஷம் போராடணும். கடைசியா 28 மாசம் கழிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்கட்சி தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். உண்மைதானே? இன்றைக்கு திமுக அரசை அழுத்தம் கொடுத்தது அதிமுக. அதிமுக தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று தந்தது. திமுக மனசு வந்து கொடுக்கல. கொடுத்தாங்களா? இப்ப 5 மாசத்துக்கு முந்தி விதிகளை தளர்த்தி 25 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க. ஏன் இத்தனை நாள்ல கொடுக்கல? அப்ப
விதியை தளர்த்தி கொடுக்க கூடாதா? இப்ப கொடுக்குறீங்களா? அப்பவே கொடுத்துருக்கலாம் இல்ல? ஏன்னா இப்போ மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அந்த குடும்ப தலைவி குடும்பத்துடைய ஓட்டு திமுக தேவை. அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவி அவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு திமுகவுக்கு தேவை. அதனால கொடுத்தீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய தேர்தலில் அறிவிக்கப்பட்டவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு கூட காலையில் ஒரு பத்திரிகை என்னை பேட்டி கேட்டாங்க, எப்படிங்க கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே கடன் இருக்குதுன்னு. கடன் இருக்கு உண்மைதான். ஆள தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும். ஆள தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆள தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். சொல்லிட்டு கொரோனா காலங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு வருஷம் அரசுக்கு வருவாய் வந்ததா? இந்த கடையெல்லாம் திறந்து வச்சாங்களா? ஜிஎஸ்டி கிடையாது. கொஞ்சம் ₹1 வருமானம் வரி கிடையாது. பெட்ரோல் பங்க் டீசல் திறக்கல. பெட்ரோல் பங்க் திறக்கல. அதில் இருக்கின்ற வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் திறக்கல, வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை. எக்ஸைஸ் இல்லை. ₹1 வரி வருவாய் இல்லாம ஒரு வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக. அது மட்டும் இல்ல, 40,000 ரூபாய் கொரோனாவுக்கு செலவு. 40,000 ரூபாய், 40,000 கோடி. சரி, 40,000 லட்சம். $40,000 கோடி கொரோனா செலவு. ₹1 வருமானம் இல்ல, செலவு ஒரு பக்கம். அப்படி இருந்தோம் நிதி நிலைமை இந்தியாவிலேயே சிறப்பா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. நீ அதையாவது எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க திரு ஸ்டாலின் அவர்களே. எங்களுடைய ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சின்னு உங்களுடைய அதிகாரி கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அதிகாரி பாதி பேர் இவருக்கு ஜால்ரா போட்டுட்டுலாம் இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்கிறார். சொந்தமாக அவர் முடிவு எடுக்க முடியல. கொரோனா காலம் 32 மாவட்டத்துக்கு நான் நேராக வந்தேன். காஞ்சிபுரத்து மாவட்டத்துக்கு வந்தேன்ல, இங்க இருக்கிற விவசாயிகளை சந்திச்சேன், நெசவாளர்களை சந்திச்சேன், வியாபாரிகளை சந்திச்சேன், சுயஉதவி குழுவை சந்திச்சேன், இன்னும் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சேன். அவருடைய நிலைமை என்ன கேட்டறிஞ்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம். அந்த பணியெல்லாம் செஞ்சது அண்ணா திமுக ஆட்சியில். என்ன கூட மருத்துவர் சொன்னாங்க, இது கொரோனா வேகமா பரவிட்டு இருக்குது, தயவு செய்து வெளியில செல்ல வேண்டாம் என்று. அது கேட்கல. நான் அதை பத்தி கவலைப்படல. 32 மாவட்டத்துக்கு நேரடியா போனேன். மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு குறைகளை நிவர்த்தி செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சொல்ல போனா திருச்சியில 10வது மாவட்டத்துக்கு போறேன். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு விவசாயி, நல்ல ஹெல்த்தி பாடி, பிரமாதமாக இருந்தார். 55 வயசு தான் இருக்கும். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணார். நாங்கள் கொரோனா காலத்தில் நாங்கள் விளைவித்த பொருளை விற்க முடியல, அரசாங்கம் இதுக்கு தேவையான உதவி செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். பிறகு அவருடைய மனுவெல்லாம் வாங்கி நான் ஒரு வாரம் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் கொரோனாவில் இறந்துட்டார். அந்த அளவுக்கு வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள காலகட்டம். காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் அந்த கொரோனா வைரஸ். அது யாராவது தொற்று ஏற்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கூட என்னுடைய உயிரை பொருட்படுத்தாம மக்கள் தான் எஜமானர்கள், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதனால இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க. வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் பாதிச்சு இறந்தாங்க. தமிழ்நாட்டில் தேவையான உதவிகளை செஞ்சு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்.
அப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சரோடு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டறிஞ்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்பொழுது தமிழ்நாட்டின் சார்பாக நான் தெளிவாக கருத்தை சொன்னேன். அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, மற்ற முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தினாங்க, தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம், அதை பின்பற்றுங்கள், தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு சிறப்பான திறமையான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் அதிமுக அரசாங்கம். நம்ம அதை கேள முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்தியிருக்காங்களா? ஆக அதோட 40 வருடங்களுக்கு ஒரு முறை அத்திவரர் வைபவத்தை 2019 ஆண்டு நாங்கள் நடத்தினோம். அற்புதமாக நடத்தணும். கிட்டத்தட்ட 48 நாட்கள் அந்த நிகழ்வு நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் 1 கோடி பேருக்கு மேலே பக்தர்கள் வந்து இன்றைக்கு அத்திவரரை வணங்கிட்டு போயிட்டாங்க, தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. இது அதிமுக வரலாறு. அதிமுக அரசாங்கம் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றியிருக்கிறோம். அதிகமான கல்லூரியை திறந்திருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு, ஒரு வருஷத்தில் 6 சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 10 ஆண்டுல 2011 2021 வரை இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறோம். ஸ்டாலின் சொல்றாரு, போற இடத்தெல்லாம் அதிமுக ஆட்சி இருட்டு ஆச்சான். கண்ணை மூடிட்டா இருண்டா தான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா தானே தெரியும். ஸ்டாலின் அவர்களே புள்ளி விவரத்தோடு சொல்றேன், அதிமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரிகள் திறக்கப்பட்ட என்ற விவரம் நாட்டு மக்களுக்கு தெரியும். வேண்டுமென்ற திட்டமிட்ட அவதூறு செய்தியை பரப்பி இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டா நீங்க படுதோல்வி இந்த தேர்தலில் அடைவீங்க. அதிமுகவில் 248 தொடக்கப்பள்ளி திறந்தோம், 117 தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக உயர்த்தினோம், 1079 நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளியாக உயர்த்தினோம், 604 உயர்நிலைப்பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளியாக உயர்த்தினோம். அப்போ இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், ஏங்க நீங்கள் பள்ளியெல்லாம் மூடிட்டீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டீங்க, அதனால் மூடிட்டோங்கிறார். பள்ளியை திறந்தது அதிமுக அரசாங்கம், பள்ளி மூடிது. எவ்வளவு யதார்த்தமாக பதில் சொல்கிறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளியை திறந்துட்டு போயிட்டீங்க, நாங்கள் எப்படி நடத்துவோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். பதிவாக இருக்குது. 200 பள்ளி மூடிட்டாருங்க. 200 பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடத்தை 200 மூடிட்டாங்க. இவரெல்லாம் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு 2011 அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது 132 பேர் தான் பட்டப்படி படித்தாங்க. இன்றைக்கு கல்வியில் புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சதின் விளைவு, அதிகமான கல்லூரி திறந்ததின் விளைவு 2019 152 பேர் படித்தாங்க. 152 பேர். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 2030 அடைய வேண்டிய இலக்க தமிழ்நாடு 2019-20 அடைந்தது. அப்படி உயர்கல்வியிலேயே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்க முடியுது அந்த ஆட்சியில்? அதுக்கு திராணி இருக்குதா? திறமை இருக்குதா? எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே பேசுகிறார். என்னை பற்றி தினம் அப்ப மகன், அப்புறம் சகோதரி கனிமொழி அம்மா, ஏங்க இப்படி தாங்க பேசிட்டு இருக்காங்க. நாட்டை பற்றி பேசையா, என்னை பற்றி பேச என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோன்னு பட்டியலிடுறேன். நீ திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு, நீங்கள் முதலமைச்சரான பிறகு இந்த நாட்டு மக்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாதுன்னு சொல்லுங்க, இருந்தால் தானே சொல்றதுக்கு. பாருங்க, இப்போ உதயநிதி சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடுமை யாருக்கு?
திரு மோடிக்கும். முரட்டு முரட்டு அடிமையா, முரட்டு அடிமையா. ஏய், உங்க தாத்தா சொல்லியிருக்காரு பாரு. குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார் நரேந்திர மோடி, மிகவும் நல்லவர். திரு கருணாநிதி பரபரப்பு பேட்டி. யார் சொன்னது? அது தாத்தாவே சொல்லிட்டு போயிட்டாரு. திரு மோடிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். இது தெரியாத இந்த மனிதர் உளறிட்டு இருக்கார். இது ஆதாரத்தோடு சொல்றோம். பத்திரிகை வந்த செய்தி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, முரசொலியில் எழுதியிருக்காரு. அது நாளை கூட்டத்தில் பேசுவேன். அப்புறம் நாம அடிமையா, அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமை, அமித்ஷா சொல்றதான் கேட்பார். உங்களுக்கு தான் அந்த புத்தி இருக்குது, எங்களுக்கு சுய புத்தி இருக்குது. வாய் அடக்கம் தேவை. நீங்க வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எதையோ பேசுனா என்னுடைய நாக்கு வெவ்வேறு விதமா பேசும். நாங்க கூட்டணி வச்சா தப்பு, அவள் கூட்டணி வச்சா சரி. பாருங்க, யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்காருல. பாருங்க, அப்ப இருக்கிற தாத்தாவும் மாமனா தாத்தாவும் இன்னொரு தாத்தா பாருங்க, ரெண்டு பேரும் மைக்க சரி பண்ணி எப்படி குள்ளா போடுறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் குள்ளா போட்டு ஆட்சி தக்க வச்ச திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? நியாயமா? 1999ஆம் ஆண்டு திமுக பாராளுமன்ற தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி அப்ப வெற்றி பெற்று பாரதிய ஜனதா மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது இன்னைக்கு முரசொலி மாறன் அவர்கள் அங்க மத்திய அமைச்சராக இருந்தாரா இல்லையா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. அதுல திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சது. அப்ப பாரதிய ஜனதா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏமாத்துறதுக்கு பிறந்த மக்களாட்டு இருக்குது. கருணாநிதி குடும்பம்னாவே அது ஒரு மாதிரியான குடும்பம் தான். நாளைக்கு என்னை பற்றி பேசுவாங்க பாருங்க. இதை நான் பேசிட்டு இல்லை, நாளைக்கு அது ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதில் ஒரே கொள்கை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு 1999 என்ன கொள்கை இருக்குதோ அதுதான் 2026 அதே கொள்கை தான். ஆனா தலைவர்கள் மாறி இருக்காங்க, பிரதமர் மாறி இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு என்ன, வேற வழி இல்லை. நம்ம பத்தி பேசுறதுக்கு சரக்கு இல்லை. உண்டா? எது பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் மத்தியில் பேசுறது, என்னை பத்தி அவதூறா பேசுறது, இதைத்தான் 5 வருஷமா காலத்தை ஓட்டினார். இப்போ 10 நாளா என்னை பத்தி பேசிய தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டார். மக்களை பத்தியா பேசல. மக்களுக்கு என்ன வேணும், எதை செய்ய வேணும், திமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம், அதனால மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சது, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. திரு ஸ்டாலின் தான் அப்படின்னா உதயநிதி அதோட அதிகம். இன்னொன்னு சொல்றார், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி போய் காலை பிடிச்சிட்டாருன்னார். ஐயோ, தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன, ஒருவருக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சா மற்றவங்கிட்ட ஆசி வாங்கணும், அப்படித்தானே? நான் வரும்போது கூட பேர் அண்ணாவுடைய நினைவத்துக்கு போனேன். கட்சிக்காரர் உடனே என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கினார். அப்போ எனக்கு அடிமையாவிய ஒரு நல்ல மனசு, ஒரு அன்பு, இதுதாங்க அவளுக்கு தெரிஞ்சா தானே. அந்த குடும்பத்தில் அப்படி எதுவுமே இல்லை. பெருந்தன்மை வேணும். ஒருவரை மதித்து ஆசீர்வாதம் என்பது பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை இல்லாத மனிதர்கள் அவர்கள். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நன்றி உள்ள மனிதர்கள். ஒருவருக்கு நன்மை செஞ்சா அதை நாங்க அவர்கிட்ட ஆசி வாங்குவோம்.
இன்றைக்கி நம்மக்கிட்ட பையன் இருக்கிறாங்க, திருமணம் ஆகுது, எல்லா காலில் விழுந்து ஆசிரியர் வாங்குறோம்ல இல்லைங்க. அதே போல் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, உடனே பெற்றோர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. இது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமாக இருக்கிற நிகழ்வு. இது கூட தெரியாத அந்த போட்டோவை தூக்கிட்டு ஆட்டுறேன். நானே காட்டுறேன் ஐயா, நீ என்ன காட்டுறது? நானே காட்டுறேன். என்னவோ காலை தொட்டு அப்புறம் அம்மா காலை போய் புரட்சித்தலை அம்மா காலை போய் எல்லாம் வணங்குறாங்கண்ணா. என்னையா தவறு? நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அம்மா தான் காரணம். அந்த இடத்துல சோமு அவர் இருக்கிறான்னா அம்மா தான் காரணம். இதை விட எங்களுக்கு என்னையா பாக்கியம்? எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள், எங்களுக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, நாங்க தெய்வமா மதிக்கிறோம். நாங்க மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களே மதிக்கிறாங்க. அவருடைய காலிலே தொட்டு வணங்குவது என்ன தவறு? அவருக்கு பண்பு தெரியாது. பண்பான குடும்பத்தில் பிறந்தா தானே பண்பை பத்தி தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அதை தூக்கி தூக்கி காட்டிட்டு இருக்காரு. நானே காட்டுறேன், நீ எது காட்ட வேண்டியிருக்கு? அது ஒரு பெரிய குற்றமா? நீ உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? துணை முதலமைச்சர். நீ என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு? அதை சொல்லு. செஞ்சாரு, கார் பந்தயம் நடத்தினார். என்ன செஞ்சாரு? மக்களுடைய வரி பணத்தில் கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? சென்னையினுடைய மத்திய பகுதி, போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள பகுதி, தலைமைச் செயலகம் இருக்குது, அங்க ராஜீவ் மருத்துவமனை இருக்குது, அங்க துறைமுகம் இருக்குது. அப்படி ஒரு பிரதான சாலையில் முக்கியமான பகுதியில் கார் பந்தயம் நடத்தினார். யாருக்கு? ஒரு தனிப்பட்ட நபர் ஒருவர், நான் பெயர் சொல்ல விரும்பல. அவருக்காக பல 100 கோடி ரூபாய் அரசாங்க பணம், மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ற நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு யோக்கியது இருக்குதா? நம்ம அடிக்கடி சொன்னா மெயினா அதுக்கு போயிடுவார். எனக்கு ஏன்னா அடிக்கடி ஸ்டாலின் சொல்றார், அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலின்னு. சிலவற்றை இந்த நேரத்தில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதை நான் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். 40 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் அத்திவரச வைபவத்தை 2019ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அத்திவரசர் வைபவம் 48 நாட்கள் உலகம் போற்றும் வகையில் சிறப்பாக நடத்தி முடியும். காஞ்சிபுரம் ஒன்றியம் கீழ்கதிரூர் கிராமத்தில் தமிழக குடிசை மாற்று வாரியம் மூலமாக 200 கோடி மதிப்பீட்டில் 2112 வீடுகள் கட்டப்பட்டது. காஞ்சிபுரம் காரைப்பேட்டையில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை 125 கோடியில் மேற்கொள்ளப்பட்டது. குன்றத்தூரில் புதிய தாலுகா உருவாக்கப்பட்டது. திருப்பெரும்புதூர் புதிய வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட்டது. ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் திருப்பெரும்புதூர் வட்டத்தில் அடையாற்றிற்கு செல்லும் ஓரந்தூர் கிளை ஆற்றின் குறுக்கு புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டது. வாலாஜாபாத் வட்டம் பழைய சீவவரம் கிராமத்தில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி 43 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது. 53 கோடியில் கீழ் பாலாறு உபவழியில் 109 ஏரிகள் சீரமைக்கப்பட்டன. ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் 75 குடிமராமத்து பணிகள் முடிக்கப்பட்டது. உத்தரபேர் வட்டம் வெங்கச்சேரி கிராமத்தின் அருகிலே செய்யாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி செலவில் ஒரு தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மையத்திற்கு புதிய கட்டிடம் 16 கோடி மதிப்பில் கட்டித்தரப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் சட்டமன்ற தொகுதி புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 8 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை ரயில்வே மேம்பாலம் 53 கோடியில் கட்டப்பட்டது. அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் 13 கோடி புனரமைக்கப்பட்டது. அண்ணா உறுப்பு கல்லூரி 34 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ளாளூர் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே ரூபாய் 42 கோடி மதிப்பில் தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே ஓரக்காட்டுப்பேட்டை பகுதியில் உயர்மட்ட பாவனம் 27 கோடியில் அமைக்கப்பட்டது.
காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் 15 கோடியில் நவீன வசதிகள் புதுப்பிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி கட்டிடம் 6 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது. ஏன்னா ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பி வரார். 2011 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்கள் உங்க முன் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை தாராளமாக நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கிராமத்திலிருந்து நகரம் வரை மூலம் முடக்கு வீதி எல்லாம் விற்கிறாங்க. இதுக்கு துணையாக இருக்கிறா திமுக நிர்வாகிகள் இருப்பதாக தகவல். உண்மைதானே? இந்த போதை ஆசாமியால் தானே இவ்வளோ பிரச்சனை ஏற்படுது. எங்கே பார்த்தாலும் இந்த போதை ஆசாமிகள் அங்கங்கே கொள்ளையடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, பாலியல் குற்றம், பாலியல் சீண்டல் இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் போதை ஆசாமியால். அதை தடுக்க இந்த அரசுக்கு துப்பு இல்லை. நம்ம பற்றி பேசுறது தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி நிச்சயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆட்சி அமைந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ் 6லிருந்து 9 வரைக்கும் வாங்குறாங்க. அதே போல இது மாநகராட்சி. இதில் கடவரி 100% உயர்த்திட்டாங்க. இந்த ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வீட்டு வரி 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, 2 வருஷத்தில் 12% உயர்ந்து 112% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுறாங்க. குடி வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இந்த மாநகராட்சியில் கமிஷன் பிரிப்பதில் பெரிய பிரச்சனை. அப்படித்தானே? எங்க மக்களுக்கு நன்மை செய்ய இந்த மாநகராட்சி மேயர் கவுன்சில்லாம் வரல. இங்க இருக்கிறதெல்லாம் கமிஷன் சென்டர் தான் அதிகமா இருக்குது. அதோட யார் அந்த சாரெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி கண்டுபிடிக்க முடியும். அந்த சார் தான் பிரியாணி சாப்பிட்டு இருந்தார். வீட்டில் மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருந்தார். அதோட இங்கே நெசவாளர் பெருமக்கள் அதிகமாக இருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே தற்போது விலை இல்லாமல் 300 யூனிட் தரோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். நெசவாளர் பெருமக்களுக்கு விலை இல்லாமல் 450 யூனிட் கொடுக்கப்படும். அதே போல பவர்லூம் 1000லிருந்து 1400 உயர்த்தப்படும். நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல கைத்தறி துணிகள் விற்பனை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில் 350 கோடி மானியம் கொடுத்து அந்த கைத்தறி தேக்க நிலையை நிவர்த்தி செஞ்சோம்.
நெசவு தொழில் ஈடுபட்டிருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் இப்போ 60 வயசு ஆகிட்டா 1000 ரூபா கொடுக்குறாங்க ஓய்வூதியம். அதை 2500 ரூபாயாக நெசவாளர் பெருமக்களுக்கு வைத்துள்ளோம். பங்கர் பீமா யோஜனா கைத்தறி நெசவாளுக்கு காப்பீட்டு திட்டத்தில் 50 வயதுக்குள் மரணம் அடைந்தால் அந்த நெசவாளுக்கு வழங்கப்பட்ட இந்த 2 லட்சத்தை 3 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல் நிறையா திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நெசவு தொழிலுக்கான காப்பீட்டு திட்ட பிரிமை தொகையை அரசே ஏற்கும். நூற்பு நெசவு விசைத்தறி பின்னால் ஏற்படும் பதப்படுத்த பிரிவுகள் பயன்பெறும் வகையில் இத்துறை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நெசவால் பயன்பெறும் வகையில் நெசவு கூட்டத்தோடு சேர்ந்த பசு வீடு கட்டித்தரப்படும். கைத்தறி நெசவால் நெய்யும் சேலைகளுக்கும் சேலை மதிப்பீட்டு ரிவார்டு வழங்கப்படும். அதுபோல விசைத்தறி நெசவால் சங்கத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளிகளை கோப்டாஸ் நிறுவனம் அதிகப்படியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்வதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளிகள் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எந்தவித இழப்பும் ஏற்படாதவகையில் பருத்தியை இந்திய பருத்தி கழகம் சிசிஐ மூலம் கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு நெசவாளுக்கு பருத்தி நூல் கிடைக்க விலை செய்யப்படும். இப்படி அதுபோல தமிழக அரசு வழங்கும் விலையில்லா வேட்டி சேலை மற்றும் பள்ளி சீருடைகள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு நெசவாளர் கூட்டு சங்கம் மூலமாக உற்பத்தி செய்து அதை கொள்முதல் செய்து பயனாளிகளுக்கு வழங்கப்படும். அதே போல மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அதிமுக அரசு வந்தவுடனே தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம். அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் தற்போதுள்ள விலைவாசி உயர்வு வரிச்சுமை இதிலிருந்து அவளை விடுவிக்கின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைகின்ற குடும்ப தலைவி வங்கி கணக்கிலே மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 5 லட்சம் பேருக்கு விலையெல்லாம் இருசக்கர வாகனம் மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது நம்முடைய தாய்மார்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. இனி அதிமுக ஆட்சி மறந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். எங்கள் நகர பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக கடன் வாங்கினா எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபா குறைந்த வட்டியில் அவருக்கு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம் இன்றைக்கு நகர பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏழை மக்கள் ஜாதி பாகுபாடு பாராமல் மத பாகுபாடு பாராமல் ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள் ஆதிராவிட மக்கள் அரிதிரு மக்கள் அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அந்த குடும்பத்தாருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. அதிமுக ஆட்சி பண்ணவுடனே எப்படி மளிகை கடையில் அரிசி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அற்புதமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இப்பொழுது விலையில்லா அரிசி தான் ரேஷன் கடையில் வழங்குகிறோம். அதிமுக ஆட்சி வந்தவுடன் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல பட்டப்படிப்பு படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு
பணி கிடைக்காம இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை இருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல முதியோர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இப்படி அதே போல விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் அற்புதமாக செயல்பட்டு வந்தது. ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அது பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அம்மா மினி கிளினிக்கை மூடியிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதே போல அம்மா உணவகம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் திட்டமிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்த காரணத்தினால அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த அம்மா உணவகத்துக்கு வழங்கப்படுகின்ற அந்த பொருள் தரமில்லாத கொடுக்குறாங்க. அதே போல் அதில் பணியாற்றிய பணியாளர்களை குறைச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா உணவகம் அற்புதமாக செயல்படும். ருசியான உணவு கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், நேரடி பார்வையிலே இருக்கும். அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது தவறி விழுந்து இறந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணியை அமைத்திருக்கிறது. மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்புள்ள கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழகத்தினுடைய வேட்பாளராக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் திரு வி சோமசுந்தரம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திரு கே பழனி அவர்களை நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த 2 பேர்களுக்கும் 2 கழக வேட்பாளருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், நெசவாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களியுங்கள். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் உத்தரமேர் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய கட்சியின் சார்பாக அவரை நிறுத்தப்பட்டுகின்றார். அவர் மகேஷ்குமார் அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம், கூட்டணி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். நம்முடைய 3 வேட்பாளர் வெற்றி பெற்று காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக கோட்டை அப்படி நிரூபிக்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். ஏழைகள் சிரிக்கணும், ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும், எடப்பாடி யாராடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார் சிரிச்சு